ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி ஒரு சின்ன அவுட்டிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். இப்போது நான் செகண்ட் டைம் கன்சீவாக இருக்கேன். ஆல்மோஸ்ட் டெலிவரி கிட்ட நெருங்கிருச்சு. இந்த வீடியோ எடுத்த சமயத்தில் எனக்கு 32 வீக்ஸ் ஆயிருந்துச்சு. ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி அப்போ வீட்டுக்குள்ளே பொத்தி பொத்தி வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த டைம் பாப்பா இருக்கிறதுனால அப்படியெல்லாம் இருக்க முடியலை. நான் அவளை வீட்டுக்குள்ளே வைக்க முடியாது. அதனாலே வீக்லி ஒன்ஸ் எங்கேயாவது பிளான் பண்ணி போயிட்டு வருவோம். போல தான் இந்த டைம் வந்து மேஜிக் மாலுக்கு பின்னாடி இருக்கிற பீச்சில் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அவுட்டிங். ரொம்ப நாளாகவே இது பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு நாள் ஈவினிங் பீச்சில் போயிட்டு சாப்பாடெலாம் சமைச்சு கொண்டு போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் வெளியே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இதோடு எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டெல்லாம் சொல்லி ஒரு நாளை பார்த்து ஏற்பாடு பண்ணி எல்லோரும் வந்தாச்சு. நான் போனதுமே ஒரு இடத்துல ஓரமாக உட்காந்துட்டேன். ஏன்னா கீழே அதில் உட்காரதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு திண்டு மாதிரி இருந்துச்சு, அதில் போய் நான் உட்காந்துக்கிட்டேன். இங்கே ஃப்ரெண்ட்ஸும் அவங்களும் பிள்ளைங்க எல்லோரும் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. மொத்தம் 3 ஃபேமிலி பிளான் பண்ணி போயிருந்தோம். ஃப்ரெண்ட் இனி தான் வருவாங்க. நாங்கள் போன டைம் கரெக்டாக ஒரு 5:30 6 o'clock அந்த சமயத்தில் தான் போனோம். வெயில் கொஞ்சம் கம்மியாகிட்டதுனால சீக்கிரமே இருட்ட ஆரம்பிச்சிட்டு. ஏற்கனவே பீச்சில் விளையாண்டுட்டு போனவங்க அதில் ஒரு பெரிய குழியாக தோண்டி போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே இந்த டாய்ஸ் பேனர்லாம் கிடந்துச்சு போல். என் ஹஸ்பண்ட் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. நம்ம ஊர் பீச்சுக்கும் இங்கேயும் ரொம்ப வித்தியாசம் வரும். ஏன்னா அலைலாம் நம்ம ஊர் பீச்லலாம் அதிகம் வரும், காற்று ரொம்ப அதிகமாக அடிக்கும். ஆனால் இங்கே வந்து அந்த காற்றுலாம் அடிக்காது, அலையுமே வராது. ரொம்ப சின்ன சின்ன அலையாக ஒரு ஓரத்தில் வந்த மாதிரி இருக்கும். சொல்லப்போனால் ராமேஸ்வரம் கடல் மாதிரி தான் இருக்கும், அமைதியாக இருக்கும் இங்கே கடற்கரை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்தாச்சு. அவங்க ஸ்னேகா வந்த பிறகு நாங்கள் எல்லோரும் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஹஸ்பண்ட் எல்லாருமே குழந்தைங்கள அங்கே பீச்சில் வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. பிள்ளைங்க எல்லாம் அந்த கடற்கரை ஓரமாக இருக்கிற இந்த சிப்பி எல்லாம் பிறக்கி விளாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் இங்கே 3 பேரும் உட்காந்து ரிலாக்ஸாக பேசிகிட்டு இருந்தோம். அங்கே ஹஸ்பண்ட் எல்லோரும் பிள்ளைங்களை மேய்ச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம்லாம் சொல்ல முடியாது. நல்ல திருப்தியாக பீச்சில் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கை காலெலாம் கழுவி விட்டுட்டு எல்லாருமே வந்து சாப்பிட உட்காந்தாச்சு. ஸ்பெஷல் என்னென்னா சப்பாத்தி, கீ ரைஸ், அதுக்கப்புறம் சிக்கன் பாஸ்தா, பன்னீர் பட்டர் மசாலா, இடியாப்பம், சிக்கன் கிரேவி, அப்புறம் தந்தூரி சிக்கன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் வீட்டிலேருந்து செஞ்சு வெரைட்டியாக எடுத்துகிட்டு வந்திருந்தோம். நல்ல ஒரு புஃபே சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. மேஜிக் மால் பீச்சில் வந்து அந்த பீச்சை ஒட்டி இந்த மாதிரி பெஞ்ச் செட்டிங்லாம் போட்டிருப்பாங்க. அதனால் நம்மளுக்கு அதில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். பீச்சை பார்த்துட்டே சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நாங்களும் கொண்டு போன சாப்பாடெலாம் உட்காந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அதில் குழந்தைங்க விளாண்டாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து டைம் 8:30க்கு மேலே ஆகிட்டு. அடுத்த நாள் சண்டே அப்படிங்கிறதுனால ஸ்கூல், ஆஃபீஸ் எல்லாருக்கும் இருக்கும். அதனால் அப்படி குழந்தைங்களுக்கு தான் வர்றதுக்கு இஷ்டமே இல்லை. எல்லோரும் என்ன கொஞ்சம் நேரம் விளையாண்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் பெரியவங்க எல்லாருக்கும் ஆஃபீஸ் இருக்குது. கண்டிப்பாக இனி வீட்டில் போய் அதுக்கு அடுத்த நாளுக்குரிய ப்ரிப்ரேஷன்லாம் இருக்கும். அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்பி போயிட்டோம். இன்றைய பொழுது ரொம்ப சூப்பராக போச்சு. ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு. குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எனக்கும் இந்த ப்ரெக்னென்சியில் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இப்படி வெளியே ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வரும்போது தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். சூப்பராக அன்றைக்கி ஈவினிங்கை என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லோரும் நாங்கள் வீட்டை பார்த்து கிளம்பியாச்சு. உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.